சித்திரை பௌர்ணமி 2026ஆம் ஆண்டு கிரிவலம் நேரம் மற்றும் தேதி விவரங்களை கவனித்து பயன்பெறவும், சித்தர்கள் ஜீவசமாதி, குரு பூஜை மற்றும் இதர சிறப்பு செய்திகளை இந்த காணொலியில் கண்டு மகிழவும், பயன்பெறவும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். திருவண்ணாமலை கிரிவலம் 30/4/2026 வியாழன் இரவு 10 மணி அளவில் துவங்கி 1/5/2026 வெள்ளிக்கிழமை இரவு 11 மணி வரை கிரிவலம் செய்யலாம் என்று தெரிவித்துள்ளார்கள். அனைவரும் வியாழக்கிழமை இரவு மற்றும் வெள்ளிக்கிழமை பகல் முழுவதும் கிரிவலம் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சென்னையில் ஓர் கிரிவலம். சென்னை வேளச்சேரி மேடவாக்கம் அருகிலுள்ள அரசன்கடனை கிராமம். இங்கு அருகிலுள்ள பசுபதீஸ்வரர் திருக்கோயிலிருந்து 1ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 மாலை 7 மணி அளவில் அருகிலுள்ள ஔஷதமலை கிரிவலம் நடைபெறுகிறது. 1000 ஆண்டுகளான கிரிவலம் நடைபெறும் ஒரே இடம். அனைவரும் வருக வருக. நன்றி, மகிழ்ச்சி. சென்னை திருவள்ளூர் அருகில் செவ்வாப்பேட்டை பேருந்து நிறுத்தம் பெட்ரோல் பங்க் வழியாக சிறுகடல் கிராமம். 500 ஆண்டுகள் பழமையான சித்தர் லாலா சித்தர் ஜீவசமாதி. சித்திரை பௌர்ணமி அடிப்படையில் குரு பூஜை நடைபெறுகிறது. அனைவரும் வருக வருக வருக. அருள்மிகு லாலா சித்தர் ஜீவசமாதி குரு பூஜை 30/4/2026 காலை பகல் இரவு முழுவதும் பால்குடம் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சியுடன் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சித்தர்கள் அருள் பெறுக. நன்றி, மகிழ்ச்சி. நன்றி நன்றி. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. திருவான்மியூரில் ஜீவசமாதி கொண்டு அருள் செய்கிற அருள்மிகு சித்தர் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் ஜீவசமாதி. சித்திரை பௌர்ணமி இரவு நேர வழிபாடு மற்றும் சிறப்பு பூஜைகள். சித்திரை பௌர்ணமி சென்னை வடபழனி பரஞ்சோதி பாபா என்கிற வடபழனி சித்தர் பரஞ்சோதி பாபா ஜீவசமாதி சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் பால்நல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ளது. இங்கும் சித்திரை பௌர்ணமி சிறப்பு நிகழ்ச்சி. சென்னை செங்குன்றம் சோழவரம் காரனடை அருகில் குதிரைப்பண்ணை அருகில் அமைந்துள்ள கல்லுக்கட்டி சித்தர் ஜீவசமாதி மற்றும் அதன் அருகில் உள்ள அருள்மிகு சித்தர் மகான் சக்திவேல் ஐயா மற்றும் எதிர்புறம் அமைந்துள்ள அருள்மிகு ராமகிருஷ்ண ஐயா மற்றும் சென்னை புழல் காவாங்கரை அருகில் அமைந்துள்ள கண்ணப்ப சுவாமிகள் ஜீவசமாதி ஆகிய இந்த இடங்களிலும், சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் வடமங்கல கிராமத்தில் அமைந்துள்ள அருள்வெளி சித்தர் ஜீவசமாதியில் சித்திரை பௌர்ணமி சிறப்பு நிகழ்ச்சி மற்றும் அதன் அருகில் அமைந்துள்ள அருள்மிகு கோவிந்தசாமி சித்தருடைய 31ஆம் ஆண்டு குரு பூஜை முப்பெரும் திருவிழா. இவர்களை சமாதி செய்த சந்தானமையாருடைய சமாதி கும்பாபிஷேக முதல் ஆண்டு நிறைவு விழா ஆகிய முப்பெரும் விழா ஆகியவை 30/4/2026 வியாழக்கிழமை அன்று சிறப்புடன் நடைபெறுகிறது. அனைவரும் வருக வருக. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. நன்றி நன்றி, மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே 30ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 நடைபெறுகிறது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. திருவண்ணாமலை கிரிவலம் மற்றும் சென்னையில் ஒரு கிரிவலம் மற்றும் சித்திரை பௌர்ணமி சிறப்பு குரு பூஜை, பௌர்ணமி அன்று நடைபெறக்கூடிய குரு பூஜைகள் மற்றும் சித்திரை பௌர்ணமியில் நடைபெற பௌர்ணமி சிறப்பு வழிபாட்டு நேரங்களை நம்ம ஓரளவுக்கு சென்னை சுற்றி சொல்லியிருக்கிறோம். இப்போ சென்னையில் ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையம் இருக்குது. அது பக்கத்தில் லிமெரிடியன் ஒரு ஹோட்டல் இருக்குது, 5 ஸ்டார் ஹோட்டலு. அந்த ஹோட்டல் பக்கத்தில் தாடிக்கார சாமி தெருன்னு இருக்குது. அந்த தெருவுக்குள்ளே அருள்மிகு தாடிக்கார சாமி சித்தர் ஜீவசமாதி இருக்குது. அவருடைய குரு பூஜை பழமையானது. அங்கேயும் குரு பூஜை நடைபெறுகிறது. அனைவரும் வருக. இதுபோல் சென்னை சோழவரம் காரனோடை ரெட்டில்ஸ்
சோழவரம் காரனோடை வழியாக ஜனப்பன் சத்திரம் கூற்றோடு அங்கே வந்து மண்ணுண்ட மகான் மல்லைசாமி குரு பூஜை நடைபெறுது. அங்கே வந்து 1ஆம் தேதி 5ஆம் மாதம் 2024 தான் பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது. அதே சமயம் சென்னையில் ராயபுரம் பாலம் இருக்குது. அதாவது பாரிமுனை பீச்லேருந்து வந்தால் அப்படியே ராயபுரம் பாலத்தில் ஏறி இறங்கின உடனே வலது பக்கம் ஒரு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது, டாஸ்மாக் கடை இருக்கும். அது பக்கத்தில் அருள்மிகு ஞானமாணிக்க சுவாமிகள் ஜீவசமாதி இருக்குது. அந்த ஜீவசமாதியில் அவருடைய சித்திரை பௌர்ணமியை தான் குரு பூஜையாக கொண்டாடுறாங்க. அது மாதிரி ஏற்கனவே நிறைய இடங்களில் கொண்டாடுறாங்க. ஆனால் இங்கே வந்து ஆங்கில தேதி 1ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 காலை 10 மணி முதல் பகல் 12 மணி வரை 1 மணி வரை குரு பூஜை சிறப்புடன் நடைபெறுகிறது. அன்றைக்கு பகல் முழுவதும் ஜீவசமாதி திறந்து இருக்கும். இரவில் தங்கிறதுக்கு வசதி கிடையாது. நம்ம மண்ணுண்ட மகன் மல்லைசாமியில் இரவு, அதாவது 1ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 இரவு தங்கிறதுக்கு பௌர்ணமி பூஜை நடைபெறும். இங்கே ராயபுரத்தில் வந்து ஞானமாணிக்க சுவாமிகளுடைய ஜீவசமாதி குரு பூஜை நடைபெறுது. இதுக்கெல்லாம் காலங்கள் கடந்தது. அதே மாதிரி ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் லிமெரிடியன் ஹோட்டலில் பக்கத்தில் தாடிக்கார சாமி தெருன்னே இருக்குது. இது பக்கத்தில் இபி ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அங்கே தான் குழந்தைவேல் சித்தர் ஜீவசமாதி இருக்குது. மயிலாப்பூரில் ஒரு குழந்தைவேல் சித்தர் ஜீவசமாதி இருக்குது. சென்னை பேரம்பாக்கம் திருவள்ளூரில் ஒரு குழந்தைவேல் சித்தர் சமாதி இருக்குது. இந்த கிண்டி ஆலந்தூர் குழந்தைவேல் சாமி பக்கத்தில் சாங்கு சித்தர் ஜீவசமாதி இருக்குது. இங்கே எல்லாமே சித்திரை பௌர்ணமிகள் கொஞ்சம் மாற்றி முன்ன பின்ன செய்கிறாங்க. எல்லாமே இரவு நேரத்தில் நடக்குது, பகல்லையும் நடக்கும். கொஞ்சம் பார்த்து சில இதெல்லாம் துல்லியமாக சொல்ல முடியல. ஆனால் சென்னை பேரம்பாக்கம் நரசிங்கபுரத்தில் ஜீவசமாதி கொண்ட அருள் சிவர் அருள்மிகு குழந்தைவேல் சுவாமிகள். அவர் வந்து பக்கத்தில் 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற போலிவாக்கம்னு ஒரு இடம் இருக்குது, திருவள்ளூர் மாவட்டம். இங்கே தான் சென்னை அயனாவரம் புகழ்பெற்ற நித்யானந்த சுவாமிகள் பிரம்மசூத்திர குழு நிறுவனர் நித்யானந்த சுவாமி ஜீவசமாதி இருக்குது. அது பக்கத்தில் இலுப்பேஸ்வரர்னு ஒரு திருக்கோயில் இருக்குது. அங்கே வச்சு தான் வந்து அவர் அந்த குழந்தைவேல் சாமிகள் சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஊர் மக்களுக்கு வந்து நிறைய அருள் செய்து, நல்லா கவனிங்க, அவர் இருக்குது சென்னை பேரம்பாக்கம் நரசிங்கபுரம், அதுக்கும் இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற போலிவாக்கம் கிராமத்தில் வந்து பக்தர்களுக்கு தீட்சை கொடுத்து அருள் செஞ்சுருக்கார். அதனால் அப்போ இருந்த மக்கள் அந்த பகுதியிலேயே அவருடைய குரு பூஜையை செய்யணுன்ட்டு சித்திரை பௌர்ணமி அன்று அவருடைய குரு பூஜையை அந்த கிராமத்தில் எடுத்து செய்கிறாங்க. முதல்ல போன ஆண்டு வந்து அங்கே பேர் என்ன, அந்த இலுப்பேஸ்வரர் கோயிலை வச்சு தான் செஞ்சாங்க. இப்போ பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயில், அந்த ஊருக்கு ஒரு பெரிய பிள்ளையார் கோயில் இருக்குது, அந்த கோயிலை வச்சு ஊர்வலத்தோடு சிறப்பாக செய்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. இது வந்து 1ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 பகலில் நடக்கும். மாலையில் ஊர்வலமும் வரும். வாய்ப்புள்ளவர்கள் இதெல்லாம் சென்று பார்த்து மகிழுங்கள், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் சித்தருடைய ஜீவசமாதி குருபூஜை தகவல்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சந்தேகங்கள், வழி விவரங்கள், சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சென்னை வடபழனியில் தினசரி 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனையை கண்டு பயன்பெறுங்கள். நம்முடைய காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். சென்னை வில்லிவாக்கம் பேருந்து நிலையம் அருகில் பாலியம்மன் கோயில் அருகில் அருள்மிகு சித்தர் சபாபதி சாமிகள் ஜீவசமாதி சித்திரை பௌர்ணமி 1/5/2026 பகலில் சிறப்புடன் நடைபெற உள்ளது. மற்றும் சென்னை பெரம்பூர் மேட்டுப்பாளையம் ஜமாலியா பள்ளி அருகில் அருந்ததி நகர், அங்கே இருக்க காந்தி சிலை கிட்ட அருள்மிகு அக்கா நாகம்மா ஜீவசமாதி இருக்குது. அந்த ஜீவசமாதிக்கு பக்கத்தில் அருள்மிகு குரு சிவநாகலிங்க சாமி ஜீவசமாதி இருக்குது. இந்த குரு சிவநாகலிங்க ஜீவசமாதியிலேருந்து சீர்வரிசை கொண்டு வந்து அக்கா நாகம்மா ஜீவசமாதியில் சமர்ப்பிக்கிற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி சித்திரை பௌர்ணமி ஆண்டு குரு பூஜையாக 1/5/2026 மாலை 7 மணி அளவில் சிறப்புடன் நடைபெறுகிறது. அன்றைய பகல் இரவு முழுக்க அந்த பகுதியே ஒரு திருவிழா கூட்டமாக இருக்கும். குடிசை பகுதியாக இருந்தாலும் பக்தர்கள் வந்து அவங்கவுங்க வீட்டில் சிறப்பான குரு பூஜையோட ஊர் திரண்டு தேர் திருவிழாவா, தேர் இல்லை ஆனால் அது சாமி புறப்பாடோடு சிறப்பாக நடத்துவாங்க. அனைவரும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும், கண்டு மகிழுங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். சென்னை வடபழனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689814 9382268984. இனியெல்லாம் நன்மையே, மகிழ்ச்சி.
நேரலை பிரார்த்தனையில் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். இந்த மூலிகை பொடியை பயன்படுத்துகிறோம்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வச்சுக்கோங்க. அதில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அளவு வெத்திலை எழுதி அதுக்கு மேலே இந்த 250 அரிய வகை மூலிகை பொடியை ஒரு குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேரு கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும், சர்வகாரியமே சித்தியாகும், சகல சௌபாக்கியமும் உண்டாகும், வீட்டில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகும், வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ண அலைகள் இதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை கஷ்டங்கள் பிரச்சனைலாம் நீங்கும், முகமலர்ச்சி புத்துணர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைகளுக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689884 9382268984. இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. இது 1 கிலோ 6100 ரூபாய் ஆகுது.